தூங்கின்னு இருக்கும்போது என் பையனுக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே அம்மா எழுதுமா ஓடியாம்மா அந்த பொண்ணு நான் வந்து கேட்டுச்சு. அம்மா என்னன்னா டிரான்ஸ்பர் வச்சிடுச்சு, நம்ம ஓடுறதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ண. இல்லை அந்த பேரி கம்பெனிலேருந்து அந்த கசிவு வந்துச்சா வெளியே வந்தோடனே எப்போ நாற்ற குப்பிர கண்ணு எரிசல் மாற அடிக்குது. ஒன்றுமே இல்லை, பார்த்தா வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க, ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. ஓடு என்னான்னு கேட்டால் அது மாதிரி பாதிப்பு ஆயிடுச்சு. நம்ம அந்த இது கசி ஆயிடுச்சு, ஓடல அந்த டேங்கை வெடிச்சு போச்சாங்க, ஓடலாம் எல்லாம் இது வெடிச்சிட்டு போடுதுன்னாங்க. எல்லாம் ஓடி போய் பார்த்தா மூச்சு அடிக்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கம்பெனியே இருக்கக்கூடாது சார். பாதுகாப்பே இல்லை சார். அந்த அடிக்க ஒரு ஆட்டி அந்த வரும் எந்த கம்பெனி இது வாசம் கப் அடிக்கும். அது வந்து தானே இதெல்லாம் எரியும், கண்ணு எரிச்சல் வரும். அது நம்ம அப்பப்போ தண்ணி விட்டுருவாங்க, ரோட்டு மேலே தண்ணி விட்டுருவாங்க, அந்த போயிடாது. ராத்திரி தான் சார் ரொம்ப ஆபத்தாயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் இருந்தோம்னா நாங்கள் 10 பேர் 20 பேர் செத்து போயிட்டு இருக்கோம். 3 நிமிஷம் தான், அவ்வளோ ஆபத்தாயிடுச்சு. அந்த கம்பெனி இருக்கக்கூடாது. அந்த டேங்க் இருக்கு. ஒருத்தர் என் பையனுக்கு ஃபோன் வந்தது சார். அவங்க இங்கே எழுந்துன்னு ஃபோன் பண்ணாங்க, போலீஸ்காரங்க வந்து எழுப்புனாங்களாம். எழுப்பி ஃபோன் வந்தது. ஃபோன் வர ஆளு தான் சார் நாங்கள் வெளியே ஓடி வந்தோம். இல்லை தெரியாத உள்ள தான் சார் படுத்துன்னு இருந்திருப்போம். இதுலேயே எங்கள் வீட்டுக்காரரை விட்டு ஓடி போயிட்டோம். முடியாது விட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்து பார்த்தா நல்லா இருந்தா சார். காலையில் தான் வந்தோம் சார், நல்லா இருந்த. இப்போ நல்லா இருக்கு நிலவரம். நேற்று ஒரு 11:50 இருக்கும். 11:50 மணிக்கு என்ன பண்ணாங்க, ஜனங்க ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வயசு பிள்ளைங்கெல்லாம் வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிடாங்க. ரொம்ப வேகமாக கதவு தட்டுறாங்க. என்னன்னு கதவு திறக்கிறதுக்குள்ள அம்மோனிய கசிவு அதிகமாயிடுச்சு, உயிருக்கு ஆபத்து, எல்லாம் ஓடுங்கன்னவோ நாங்கள் பாட்டுக்கு எதுக்கு நாங்கள் எதை எடுக்க முடியும், எங்களுக்கு உயிரை காப்பாற்றினா போதுன்னு சொல்லிட்டு வீடை திறந்ததான் விட்டுட்டோம். எதே உயிரை காப்பாற்றினா போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தாக்கா எல்லாம் பைக்கில் அது பாட்டுக்கு ஏறுதுங்க. எங்களால் ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து இப்ப அம்மோனியா கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த 50 கம்பெனி தான், கவர்மெண்டல் கம்பெனி வந்து எங்களுக்கு முன்ன அறிவிச்சு கொடுத்துருக்கணும். அம்மோனியா கசிஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு அபாய ஒலியாவது வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த ஒலியும் கொடுக்கல, எந்த இதுவும் தெரியல. இந்த கம்பெனில வேலை விட்டு போனவங்க பார்த்துட்டு தான் எங்களை வந்து சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு அம்மோனியா கசிவு அதிகமா இருக்கு, நீங்க வந்து அவங்க ஊருக்கெல்லாம் ஆபத்து அதிகமா இருக்கு, நீங்க ஓடிருங்கன்னு சொல்லுவோம். நாங்க ஓடுற வேகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டுட்டாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரு 30 பேர் இப்ப ஐசியூல இருக்காங்க. ஆகாஷ்ல வந்து ஒரு ஐசியூல 30 பேர் இருக்காங்க. இப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு, சுவாசிக்க முடியல, மூச்சு விட கஷ்டமாயிடுச்சு, 2 கண்ணு எரிச்சல் அதிகமாயிருச்சு. ஒன்னு என்னதான் பண்றதுன்னு தெரியல, பதட்டம் அதிகமாயிருச்சு, கை கால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் இப்படி சில்லுன்னு ஆயிருச்சு. அப்புறம் நாங்க என்ன எங்கெங்க காலியா இருக்கிறோம் அந்த இடத்துல போனோம். போயிட்டு நைட்டு வந்து சங்கர், அவர் எம்எல்ஏ சங்கர் வீடு அந்த பக்கம் தான் கூட்டமே, எங்க ஊர் பெரிய கூட்டமே வந்துட்டு சங்கர் வீடு. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன குப்பத்துல இருந்த எல்லா மக்களும் தெரிஞ்சு போய் அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க தான் வந்து ஆம்புலன்ஸும் அமுச்சு விட்டாங்க. ஆம்புலன்ஸும் பஸ் எல்லாம். அதான் இது வரைக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு பஸ் அனுப்பல, எங்களுக்கு வந்து ஒரு பஸ் அனுப்பல, ஒரு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வந்து பாக்கல. ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மழை காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மோனியா கசிவு வந்து இந்த மப்போட்டமா இருக்கும் போதும் அது மழை பெய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா கசிவு இருக்கும். அப்ப வந்து மணி ஒரு 10 மணிக்கு மேல திறந்து விடுவாங்க. அப்ப நாங்க வந்து எல்லாம் வீட்டுல உள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது. வெளியில வர ஆரம்பிக்கிறது தான் ஒரு தெரியும். எனக்கு ஒவ்வொருத்தர இரும்ப ஆரம்பிக்கிறது தான், புகை விட்டாச்சு, கதவு சாத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் கதவு சாத்திடுவோம். கதவு சாத்திட்டு உள்ள இருக்க ஆரம்பிச்சோம். காலையில தான் வெளியில வரும். அந்த மாதிரி அப்பப்போ நாங்க வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு இந்த கம்பெனி தேவையில்லையே, எங்களுக்கு இப்ப உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போது எங்களுக்கு இந்த கம்பெனி எதுக்கு, எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அதுக்கு தான் இந்த கம்பெனி எடுக்க சொல்லி தான் நான் போராட்டம் பண்றேன். எங்களுக்கு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து இந்த முடிவு ஒரு நல்ல முடிவா சொல்லணும், எங்க உயிருக்கு பாதுகாப்பு தரணும். இதுக்கு முடிவு என்ன நல்ல முடிவு எடுத்து எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த கம்பெனி எடுக்கிறதுக்கு தான் நாங்க போராட்டம் பண்ண வந்திருக்கோம். அதான் எங்க முடிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.